போன தேர்தல்ல கருணாகரன் எதிர்க்கட்சி சார்பா உங்க மந்திரி எதிர்த்துன்னு போட்டி போட்டு தோத்து போயிட்டாரு. ஆமா, இப்ப எப்படி அவர் சொன்னா இவர் கேக்குறாரு? அரசியல் பிசினஸ்ல இதெல்லாம் சர்வசாதாரணம் சார். தேர்தல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆளு மேடையை போட்டு அவரை திட்டுவாரு, அந்த ஆளு மேடையை போட்டு இவரை திட்டுவாரு. இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லயே ஓடிக்கிட்டு இருக்கோம். சாயங்காலம் கல்யாண வீட்டுல மீட் பண்ணிட்டாங்கன்னா கட்டி பிடிச்சுக்குவாங்க. என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னா, கொள்கை ரீதியா நாங்க எதிரிகள், மத்தபடி நண்பர்கள் தான் சவுண்டா ஒரு பேட்டியை கொடுத்தா போச்சு. நாளைக்கு திடீர்னு ஆட்சி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இவர் கேட்கிற உதவியை அவர் செஞ்சுட்டு போறாரு. தட்ஸ் ஆல். அப்ப இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஓட்டு போடுற மக்கள் தான் முட்டாளுங்க. ஒரு சின்ன திருத்தனை, மக்களும் தானே அரசியல் பண்றாங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏயும் எதிர்கட்சி எம்எல்ஏயும் ஒருத்தர் மேடையை போட்டு மாறி மாறி திட்டிட்டு மத்த நேரங்களில் கட்டி பிடிச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பாக்குற மக்கள் விரும்புவாங்களா? மாட்டாங்கண்ணே. அடுத்த தேர்தல்ல 2 பேரையுமே துரோகிங்கன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிருவாங்க. இங்க யாருமே முட்டாள் கிடையாது. அமௌண்ட் கொடுத்தா எதுக்கு வேணும் போடலாம். காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுவீங்களா? இன்னி மேல காசு கொடுத்தாதான் ஓட்டு போட முடியும். லேடிஸ் மட்டும் ஃப்ரீ கொடுத்தீங்களா? லேடிஸா வந்து ஓட்டு போட்டு